அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதாசி கிச்சன் வீடியோவில் ரமலான் கிளீனிங் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு புக்ஸு, பழைய புக்ஸு, அப்புறம் வீட்டில் இருக்கிற பழைய துணி இதெல்லாம் நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பாதி வீடு க்ளீன் ஆன மாதிரி ஆகிடும். அப்புறமா ஃப்ரிட்ஜு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரிட்ஜை நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எல்லா சாமானும் நம்ம வாங்கி இதில் அடுக்கிக்கலாம். அதனால் ஃப்ரிட்ஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆகுது. நீங்கள் எல்லாமே தனித்தனியாக கழட்டிட்டு கூட நம்ம நல்லா க்ளீன் பண்ணி இது அப்புறமா நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி வினிகரும் நீங்கள் டிஷ்வாஷ் லிக்விடும் இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூட நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளுக்கு நோன்பு டைமில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மித்த அடிக்கடி நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம இதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சாமான் வைக்கிற இந்த கபோர்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இந்த பாட்டில்ஸ் இது எல்லாமே இங்கேயே டீ பவுட்ரு, இந்த காஃபி பவுட்ரு இதிலலாம் நல்ல நல்ல பாட்டில்ஸ் அதையே நான் யூஸ் பண்ணிக்குவேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே முதல்ல நல்லா தொடச்சி விட்டுட்டு அப்புறமா எல்லாத்துக்கும் தெரியும் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு காக்ரோச்சஸ் அது மாதிரி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம எப்போவுமே நம்ம இந்த கபோர்டை நம்ம நீட்டாக தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த சைடில் இந்த ஜாயின்ஸ்லலாம் நம்ம ஆயில் போட்டு விட்டாலும் நம்மளுக்கு இந்த பூச்சியெல்லாம் அதில் போய் இருக்காது. அப்புறம் இதனுடைய லைஃப் கூட நல்லா இருக்கும். அப்புறமா இதை பாருங்கள், நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வினிகரும் இந்த டிஷ்வாஷ் லிக்விடே போட்டுக்காங்க. மித்தபடி சர்ஃப் அது மாதிரி போடும்போது நம்மளுக்கு இந்த ஸ்ப்ரே சரியாக ஆகாது. அதனால் எப்போதுமே டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா நான் இந்த கபோர்டில் நான் போரிக் பவுடரும் அப்புறம் பேக்கிங் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கபோர்டில் எல்லாமே நம்ம அப்படியே தூவி விட்டுறணும். தூவி விட்டுட்டு அந்த கபோர்டெல்லாம் மூடி வைக்கும்போது நம்மளுக்கு இந்த சின்ன சின்ன பூச்சி காக்ரோச்சஸ்லாம் அதில் வராது. அதனால் நம்ம இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள், நான் இது மாதிரி தூவி விட்டுட்டு இந்த டோர்ஸ் எல்லாம் நான் மூடிடுவேன். நீங்கள் போரிக் பவுட்ரு நம்மளுக்கு நார்மலி கேரம் போர்டெல்லாம் விளாடுவோம் இல்லைங்களா, அந்த இதுதான். அது அவ்வளோவா நம்மளுக்கு அஃபெக்ட் ஒன்றும் ஆகாது. அப்படி கூட தொடச்சி விட்டுக்கிட்டு கூட நீங்கள் சாமான் எல்லாமே அடுக்கிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லா கபோர்ட்ஸையும் நான் இதை மாதிரி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எல்லா கிளாஸஸ் எல்லாமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா. அப்புறமா இந்த ஃப்ரிட்ஜில் இந்த எக் பாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ்லாம் வாங்கிக்கிட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.